கோவில் அந்த வண்டியை எடுத்து வெளியே நேரத்து பெரிய வண்டியை ரொட்டாட்டர் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு விட்டலாம். எடுத்து நேரத்தியே கிரீஸ் அடி. நிப்பில் போட்டுக்கலாம் போ. யார் தொலைச்சிங்க? நீ தான் தொலைச்சிருப்ப. இன்னும் மழை வர மாதிரி இருக்குது. எடுங்க சீக்கிரம். நிப்பில் எடுத்துட சுண்டு போய் நீ. சூப்பரா அப்படி முன்னாடி எடுத்த பின்னாடி எடுக்கணும். கிரீஸ் அடிங்க. இந்த பக்கம் வந்து எடுத்தா நான் எப்படா அவனுங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது ப்ரோ? இது கிரீஸ் அடிக்கிற நிப்பில் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாரும் கிட்ட போய் நின்றுக்கிட்டிங்கன்னா இந்த அந்த பக்கம் தான் தெரியுதா? இந்த கிரீஸ் அடிக்கிற நிப்பிள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா நிப்பிள் காட்டு. இந்த நிப்பிள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா டைட் வைக்கலனா அடிக்கடிக்க கழண்டு விழுந்து போயிடும். லோடிங் போல்ட்டு கழட்டு டிவிஸ் போல்ட்டு போடுங்க. அன்றைக்கி பாருங்க நம்ம கைப்பிள்ளைங்க என்ன வேலை பண்ணிக்கிறான்னு. லோடிங் போல்ட்டு வந்து வண்டியில் இருந்தது 5 காலி ஆகிருக்குன்னு சொல்லி நார்மல் சாதா போல்ட் எடுத்து போட்டுக்கிறாங்க. பேனர் இங்கே வண்டியில் தானேக்கோ? ஓகே நண்பா. எடுத்து போடுங்க. அப்புறம் ஒவ்வொரு நண்பர்கள் கேட்டிருந்தாருங்க. என்ன கேட்டிருந்தாங்கன்னா ஒரு டவுட் கேட்டிருந்தாரு, ப்ரோ செயின் எப்படி அலைன்மெண்ட் பண்ணுறதுன்னு. நானும் ஒரு வீடியோ சொல்லிக்கிறேன். இதில் வந்து உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிற மாதிரி. இந்த செயின் வந்து இருக்கிறத கழட்டிடுங்க. நெட்டை ஃபுல்லாக கழட்டி எடுத்துருங்க. ஒரு திருப்புளியை வந்து வளர்த்தியாக சொருவி தள்ளி பிடிச்சிங்கன்னா இது உள்ளே இவ்வளோ வளர்த்தி போகும். இவ்வளோட வந்து மார்க் பண்ணிக்காங்க திருப்புளியில். திரும்பியும் இந்த நெட்டில் வந்து அந்த திருப்புளியில் எவ்வளோட மார்க் பண்ணிக்கிறீங்களோ அவ்வளோட ஒரு நெட்டில் வந்து ஒரு மார்க் பண்ணிக்காங்க. மார்க் பண்ணி இந்த நெட்டை ஃபுல்லாக டைட் பண்ணி இதே மாதிரி லாக் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சது ப்ரோ. இவ்வளோ தான். ஏன்னா ரொம்பவும் ஓவராக இழுத்து வச்சாலும் பிரச்சனை, ரொம்பவும் கம்மியாக இழுத்து வச்சாலும் பிரச்சனை. ஜாயிண்ட் தான் கடை அடிக்குதா? அதில் எந்த பிரச்சனை இல்லையா? அந்த காட்டில் ஒன்றும் தெரியல. கல் அத்தனை இருந்துச்சு, அது என்ன பண்ணும்? அட இது புது ஜாயிண்டில் அந்த நிப்பிள் தான் கழட்டி ஓடிப்போச்சா? எழுத்து இன்னும் கொஞ்சம் எழுத்து. ஃபேனாக பாருங்க. கரெக்டான ஃபேனாக எடுத்துகிட்டு வரல அறிவாளிங்க. 12 தாங்க. 12 10 தான்டா ஆகும். நீ என்ன ஃபேன் எடுத்து வந்துக்கிற? அறிவு 10 எடுத்துட்டு வா. அதில் சுற்றினா டைட்டாக இருக்கும். கீழே கத்தி சுற்றினா ஃப்ரீயாக இருக்கும். தள்ளுதெல்லாம் அவன் நிப்பிள் டைட் வச்சு விட்டு. போல்ட்டுலேருந்தே உடனே லோக்கல் போல்ட்டில் பூந்துடுறீங்கடா. கழட்டிட்டு வெளியே போ. அவன் நிப்பிள் டைட் பண்ணி விட்டு வரட்டுங்க அவளு. சரி போடு டிவிஸ் போல்ட்டு போடு. கல்ட்ரா கோவில் சாட்டுன்னு வண்டி ஒரு கழுவு கழுவி விட்டலாமா கோவில்? ப்ரோ எங்கள் ஆளுங்க வந்து சேட்டை பிடிச்ச பசங்க. வண்டிகளை ஒரு வீடியோ வேணும்னா கேளுங்க, என்றைக்கு போடலான்னு. ஆக மொத்தம் கேட்டிருக்கிறீங்க. எங்களுக்கு தான் டைம் கிடைக்கல. இந்த ஐட்டம்னாச்சும் மறக்காமல் நீங்கள் ஆல்ரெடி கேட்டிங்க. அதனால் எங்கள் பம்ப் செட்டில் எப்படி வண்டிகளை வருது என்னன்னு உங்களுக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணுறோம் ப்ரோ. ஓகே ஆடியோ சிஸ்டம் வேணுங்கிறீங்க. இது ஒரு தனியாக எல்லா வண்டிலையும் ஆடியோ சிஸ்டத்தெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுறோம் ப்ரோ. பார்த்தா சிம்பிளாகிற மாதிரி தான் இருக்கும். சவுண்ட் எஃபெக்ட் பயங்கரமாக இருக்கும். ஒருத்தன் பாருங்க சிரிக்கிறது பாருங்க. அதுக்குன்னே வந்து ரொட்டாட்டர் ரெட்டி எடுத்துகிட்டு போவோம். களைக்கொட்டையாட்டம் சிரிக்கிறானுங்க. மாற்றிட்டீங்களா? மாற்றுங்க. சைடு பட்டை வேறு காலி ஆகிடுச்சு. சைடு பட்டை வெளில வைக்கணும். என்னடா பண்ணுறீங்க? போ நீ இதை டைட் விடா. 10 எடுத்தாட்டியா? கண்ணை திறந்து பாரு. அதானே எடுத்து போட்டு போனேன். எடுத்து உனக்கு தெரியலையா? இன்னும் கொஞ்சம் வை. கரெக்டாக இந்த சந்துக்குள்ளே வர மாதிரி. இதுக்கும் சந்தில் வர மாதிரி. இன்னும் கொஞ்சம் டைட் வை. லூஸ் விடாத. நீங்க தான் போதும். நீங்க இன்னும் கொஞ்சம் போது விட்டுரு. ஆமா 2 பேரும் பெரிய கம்ப சுத்துற வேலை பண்றீங்க. மாத்துக்கட்டில் போங்க. வைங்க டைம் ஆகுது. மழை வேற வரங்காட்டி போக மாட்டேது. பேனர் அந்த பக்கம் கரெக்டான பேனர் போடுறா.
ஏய் இப்படி மேலே தூக்கு. தறிப்பட்டில் வேற வேலை செஞ்ச பையன் இன்னைக்கு எந்த பக்கம் பண்ணுன்னு தெரில. கேட்டால் அதே இதையும் இது கோகுல் டான் அவர்கள் வர வர என்னன்னு தெரியல. கோகுல் வேறு ரொம்ப அழகாக இருக்கிறான். அழகின் மகிமை என்னன்னு தெரியல பாவம். தெள் 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 பொட்டிலே போடு. ஒரு எமர்ஜென்சி பொட்டியில் லோடு போல்ட் இருக்குதான்னு பாரு. ஒரு போல்ட் போட்டு ஒரு போல்ட் இல்லையா பாரு. இல்லைனா எடுத்து வந்து ஒரு 5 போல்ட் போடு. யார் போட்டது? கிழிச்சான், நான் போட்டேன். சரி ஓகே. ஒரு நாளைக்கு சுண்ட டைம் இருந்தால் பொழுதோட இல்லைனா காலை இருக்குது. இந்த கத்தி கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி போடணும்டா. சைடெல்லாம் ஒண்டை போயிடுச்சு, கொஞ்சம் மாற்றி போடணும். நண்பா அதில் ஒரு சின்ன டவுட் இருக்குது. நீங்கள் வந்து சைடுக்கு வந்து புதுக்கத்தி போட சொல்கிறீங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அது புதுக்கட்டி போடுறதுனால என்ன விளைவுகள் ஏறணும்னு அது கழட்டி மாத்திரப்போ அதை ஒரு வீடியோவாக மேக் பண்ணுறேன். இல்லைனா ஷார்ட்ஸில் கூட சொல்கிறேன் ப்ரோ. புதுக்கத்திலாம் போடுறது எனக்கு என்னமோ சரிப்பில்லை. நான் உங்களுக்கு டீட்டெயிலாக அது ஒரு வீடியோவாக கொடுக்குறேன், இல்லை ஷார்ட்ஸில் கொடுக்குறேன் ப்ரோ. அந்த கத்தி ஆல்ட்ரு பண்ணி போடுறது. அடிங்க அடிங்க அடிங்க. அழுத்து அழுத்து ஏறுது. கீழே அழுத்து. ஜாயிண்ட் கலரும் எத்தனை நேரத்துக்கு ஒரு ஐட்டம் கிரீஸ் அடிப்பீன்னு சொல்லுங்கள் ப்ரோ. நாங்கள் வந்து டெய்லியும் ரெகுலராக கிரீஸ் அடிப்போம் ப்ரோ. அப்படி ஓடினாலும் வந்து 2 செட்டு 3 செட்டு கத்திக்கு தான் ஜாயிண்ட் தாங்குது ஸ்டாரு. ஒவ்வொருத்தரும் எங்கள் வண்டியில் ஸ்டாரே போகிறதில்லங்கிறாங்க. நான் கப்பு கடிங்க. அதுக்கெல்லாம் லைட்டாக இருந்தால் போதும்டா. லோடு போல்ட்டு கட்ட ஒரு கப்புக்கலாம் போதும் போதும். இதுக்கு நம்ம கிரீஸ் கண்ணை பற்றி ரிவ்யூ கேட்குறாங்கடா. நம்ம கண்ணு என்னடா ரிவ்யூ இருக்குது? இது ஜேசிபி கம்பெனிலேருந்து வந்துச்சு ப்ரோ. கிரேஸ் கம்பெனியோடது. கிரீஸ் இல்லை, கிராஸ் கம்பெனியோடது. நல்லா இருக்கும் ப்ரோ. 4000 ரூபாய் 3500 வரும். ஒரு ஐட்டம் ஒரு 5 கிலோ ஃபுல் பண்ணிக்கிட்டா ஒரு ட்ரேடர்லாம் யூஸ் பண்ணோம்னா குறைஞ்சது ஒரு 1 மந்த்துக்கு பிரச்சனையே இல்லை. எப்படி வேணாலும் அடிச்சிக்கலாம். சொரண்டு டைம் ஆகுது. நம்ம கோகல் அழுத்து வருவார். எப்படி 2 அழுத்து தான் கிரீஸ் பீச்சுன்னு வந்துடும் வெளியே. அழுத்த போதும். ஓகே. தொடச்சி வை. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கோகலை எடுத்து போகலாம். வச்சுட்டே வேஸ்ட் கொஞ்சம் எடுத்துகிட்டு வா. பானட் ஒரு தொடச்சி விடுங்க, எடுத்துகிட்டு ஓடலாம். உங்களுக்கு தான் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறானுங்க. இப்போ அவ்வளோதான், உங்களுக்கு தான் கிளம்புறோம். நீவு ஓடலாம். தாத்தா வேறு பாரு வரமாட்டானுங்க. மழை வர மாதிரி இருக்குது. இவனுக்கு கம்பி நீட்டி போடுவாங்கன்னு தான் தாத்தா வந்துட்டாரு. கரெக்டாக இப்போ தான் எல்லாம் வீடு வந்து சேர்ந்தோம். கரெக்டான டைமிங்காக பார்த்து வந்துட்டீங்க. ஆமாம். மானம் வேற என்னமோ ஒரு மாதிரியாக சோட காட்டுதே. எடு தாத்தா ஏறுங்க தாத்தா போலாம். அவன் எதுக்காச்சும் போட்டுருப்போம் விளையாட்டுப்பேன். ஏப்பா கோவில் தாத்தாவை ஏற்றிக்கிட்டே போகிறாருப்பா. என்ன ஸ்பீடு வந்த உடனே. என்னமோ கோகுல் தப்பு பண்ணிட்டாரு. அதை போய் சுஜித் அவர்கள் வெளியெடுக்கிறாரு. பேஸ்ட் விட்டுட்டானோ, அதை வேற சுஜித் கண்டுபிடிச்சிட்டானோ. அதை வேற தூக்கி எஞ்சிட்டு போகிறான் பாருங்களேன். போலாம் வா 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 போயிட்டு வா. போலாம் அப்பா. ஒரு சில இடத்துல கொஞ்சம் வேகமாக ஓட்டுறான்னு இருக்குது. ஒரு கம்ப்ளைண்ட் வந்துருக்குது. வச்சுக்கிறேன் ஒன்ன பொறுமையாக ஓட்டாது ஒன்று பேசிக்கிறேன்.
இதெல்லாம் கரெக்டாக ஓட்டுறானா. கொஞ்சம் சிங்கிள் ரோட்டெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போகிறாருன்னு நியூஸ் ஒன்று அடிபட்டுச்சு. பேசிக்கிறேன். இன்னொரு யாராச்சும் 2 பேர் சொல்லிட்டு ஒருத்தரை பற்றி சொல்லக்கூடாது, இல்லை இன்னொருத்தர் யாரும் சொல்லிட்டோம். சவுண்டு இது என்னன்னு அது ஒரு கம்ப்ளைண்ட்டை பார்க்கணும். அது வேற அரெஸ்ட் பண்ணலை. இறக்கிற வேலையே சரியா இருக்குது. எங்கே போய் பார்க்கறது? பார்த்துடலாம், இந்த இடத்துல பார்த்துடலாம். அந்த 10 RPMக்கு டவுன் ஆச்சுன்னா வந்து சவுண்ட் வருது. இல்லைன்னா வச்சுக்கா பூச்சி ஆட்டம் அது பாட்டில் ஓடுது. அது ஏதோ அதுக்கு என்னைக்கு டைமாக கொண்டு போய் கம்பெனியில் கடையில் வேலை செஞ்சுட்டு வந்து போட்டோன்னா அப்புறம் தான் அந்த சம்திங் ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்குது. அதை தான் பண்ணலாம். டைன்மால புள்ளி கொஞ்சம் பெருசு போட்டு விட்டா ஐடியலுக்கே நல்ல ஸ்பீடு கிடைக்கும்ல. அப்போ வந்து எதுவும் ஆகாதுல்ல. யார் நடி நான் பேர் முன்னாடி நான் போ தளவுக்கு ஏய் வயல் அங்க இருக்குது. எதுன்னு அவரெல்லாம் கேட்க மாட்டேன். உன் பாட்டில் அப்படியே பூந்து போறது. கேட்கணுமா கேட்க கூடாதா? அது கூட அவனுக்கு தெரியல. பின்னாடி இடிக்குமான்னு பார்த்துட்டு இருக்கிறான் பாரு. இந்த மக்காடு ஃபைபர் என்ன ரேட் வருதுன்னு தெரியலடா சுஜித்த. மக்காடோட ஃபைபர் வாங்கி போடணும் முதல்ல. யாரு பேத்தது? அதெல்லாம் ஆகாது. ஒன்ஸ் பிச்சுட்டு வந்துட்டு அவ்வளோதான், தோழி முடிஞ்சுது. அது இல்லாதனால ஒரு பக்கம் வண்டியை பார்த்தா மொட்டையா தெரியுது. 2 வாங்கி நீ பாரு. ஏன் உன் செல்லு இல்லையா? வீட்டில் விட்டதுக்கு மணி அடிக்க வந்தால் இப்போ நாங்கள் போகணுமே. சரி போ போ ஓட்டு எடு எடு எடு. ஒரு நண்பர் என்னங்கிறாங்க செஞ்சுட்டு, என்ன ப்ரோ ரொட்டேட்டர் இவ்வளோ ஸ்பீடாக ஓட்டுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. இருக்கிறதே நான் இதில் வேறு நம்ம எங்கே போய் ஸ்பீடாக ஓட்டுறது? இதுதான் இருக்கிறதுலே ஸ்லோ. நாம் எதோ விதப்பு காடுன்னா கொஞ்சம் ஸ்பீட் அதனால் இது வந்து ஆவரேஜ் ஸ்பீட் தான் ப்ரோ. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் வந்து பைசன் பை பூமி புத்திராவோட இது வந்து கொஞ்சம் ஸ்பீடு கம்மியாக தான் இருக்கும். ஆனால் ஃபினிஷிங் நல்லா கிடைக்குன்னு வச்சுக்காங்களே. ஓகே நண்பா, இன்றைக்கி என்ன நம்ம வீடியோவில் பார்க்குறோம்னா, ரொட்டேட்டரை பற்றி ஒரு சில நண்பர்கள் கேட்குறாங்க. அது வேலை செய்கிறப்ப தான் சொல்ல முடியும், ஃபுல் டவுட் சொல்ல முடியாது. ரிவேர்ஸ் போடும் போது மட்டும் ரொட்டேட்டரை வந்து நோட்டில் பண்ணி போங்க. ஏன்னா கியர்லேயே போகாதீங்க, மேக்ஸிமம் போகாதீங்க, ஜாயிண்ட்டை உடச்சிரும். முடிஞ்ச அளவுக்கு நோட்டில் பண்ணி போவாங்க. இப்போ பாருங்கள், நான் சொல்லலை என்ன பண்ணுறான்னு பாருங்கள். ரொட்டேட்டரை ஆஃப் பண்ணிட்டு தான் ரிவேர்ஸ் போகணும். அப்படி போனால் தான் ஏதோ கொஞ்ச நாச்சு வரும். ஒவ்வொரு நண்பர் என்னங்கிற, ப்ரோ நான்லாம் நோட்டில் பண்ணினதில்ல ப்ரோ, என்ன ப்ரோ நீங்கள் நோட்டில் பண்ணி போகணுங்கிறீங்க அப்படின்னு. ப்ரோ அவரோட ஓட்டம் எவ்வளோன்னு தெரில ப்ரோ. ஓட்டம் கம்மியாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. அவரு கேட்டால் 2-3 வருஷம் குறைஞ்சது ரொட்டேட்டரில் ஒரு 500 மணி நேரம் ஓட்டுறவராக இருந்தால் கண்டிப்பாக வந்து வருஷத்தில் எத்தனை ஆயிரம் ஜாயின் மாத்துறாருன்னு தெரியல. ஆனால் வந்து மேக்ஸிமம் ரிவேர்ஸ் போகும்போது நோட்டில் பண்ணி போங்க. எல்லாத்துக்கும் சேஃப்டி. வண்டியிலிருந்து கிளச் பிளேட்லேருந்து பிடிஎஸ் ஷாப்லேருந்து எல்லாத்துக்கும் சேஃப்டி. போகல ஓர இன்னொரு சுத்து கொஞ்சம் ஒரு அடி உள்ள தள்ளி வரணும். மண்டை ஆட்டு. போ. அப்புறம் என்ன சொல்கிறது, வேறு எதுவும் பெருசாக இப்போ எதுவும் கேட்கல ப்ரோ. இந்த அலைன்மெண்ட் வீடியோ கேட்டிருக்கிறீங்க. எங்கள் வீட்டில் என்னென்ன டூல்ஸ் இருக்குதுன்னு கேட்குறீங்க. டூல்ஸ்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை ப்ரோ. பாக்ஸ் ஒரு செட் இருக்கும். ஸ்பேனரெல்லாம் வந்து கொஞ்சம் பிராண்டட் ஸ்பேனர் வச்சுருப்போம். அப்புறம் வண்டிக்கு தேவையான ஜாமானம், டூல்ஸுக்கு ஹெல்ஸு அதெல்லாம் வச்சுக்கிறேன். ஒரு பட்டறையே அடிக்க வச்சுருக்கிறேன்னு வச்சுக்காங்களேன். ஒன்றும் பெரிய லெவல்லாம் டூல்ஸ் வைக்கிற அளவில் நாங்கள் பெரிய ஆள் இல்லை பஸ்ஸு. அப்புறம் ஒரு நண்பர் கேட்டிருந்தார், ப்ரோ நீங்கள் எப்படி 4 வண்டி வச்சு மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. ப்ரோ நீங்களும் 3 டிராக்டரு 2 ஜேசிபி வச்சுக்கிறீங்க, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? அதே தான் இங்கேயும் அந்த நிலமை தான். நீங்கள் ஓப்பனாக கமெண்டில் சொல்கிறீங்க, நான் சொல்லலை. எல்லாம் நம்ம தொழில் அப்படி தான் ப்ரோ. இதை வந்து இப்படி தான் அப்படி தான் சொல்ல முடியாது. ஒரு பார்ட்டி காசு கொடுப்பாங்க, அதை வாங்கி 4 பார்ட்டி டீசல் அடிப்போம். இதுதான் நிலவரம்.
அதனால் வந்து இதுதான் சூழ்நிலை. எல்லா வண்டிக்காரரும் இப்படி தான் இருப்பான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. நீங்கள் யார் யார் எப்படி எப்படின்னு சொல்லுங்கள். இல்லை ப்ரோ, நான் ஒரு பார்ட்டியோட கடனாக ஓட்ட மாட்டேன், ஃபுல் கேஷ்னா தான் நான் வண்டியை எடுத்து விட்டு நவுத்துவோன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை கஸ்டமர் அப்படி இருக்கிறாங்கன்னு நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். நாங்கள் ஓட்டுறதில் 100க்கு 10 பேர் தான் காசு. மீதி வந்து சீசன் வந்தால் தான் அமௌண்ட்டு வந்து வெள்ளாமை எடுத்து வந்து தருவாங்க. அதனால் யார் யார் நான் இது வரலாம் கடனே விட்டு ஓட்டுனதில்லை ப்ரோ. லோடிங்கிலிருந்து ரொட்டேட்டர்லேருந்து கலப்பையிலிருந்து எல்லாமே ரெடி கேஷ் வாங்கி தான் நான் ஓட்டுருக்கிறேன். மற்றபடி நமக்கு அதை பற்றி பழக்கமே இல்லை, கடங்கிற பேச்சே இல்லை, நான் நோட்டு போட்டு எழுதுனதே இல்லை அப்படிங்கிற நண்பர்கள் கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். எப்படி சுஜித்தே, உண்மையா இல்லையா? சிரிக்காதரா. இதில் வேறு ஒரு நண்பர் என்ன கேட்டிருந்தாருமா, சுஜித்தா என்ன காலேஜ் போகிறாங்கன்னு, எந்த காலேஜ்னான்னு கேட்டாங்க. காலேஜ் அவர் எங்கேருந்து கேட்குறாரா தெரியல. அதனால் எந்த காலேஜுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள், நான் சுஜித் அவர்கள்ட்ட சொல்கிறேன். அதே மாதிரி ப்ரோ, அதை கொஞ்சம் மூளை எடுத்துக்கலாம்ல. அதே மாதிரி இதில் ஒரு சின்ன டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன் ப்ரோ, கேட்டுக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சுற்று இதில் வந்துட்டார், ஓகேவா? இதில் என்ன உங்களுக்கு தெரியுது, ஒரு சுற்று வந்துட்டார். இந்த சைடு பட்டா கொஞ்சம் முன்ன பண்ண இருக்க, கொஞ்சம் உயரமாகிறதுனால, கொஞ்சம் காடு இறுகி இருக்கிறதுனால கொஞ்சம் முன்ன பண்ண வெட்டும். இப்போ என்ன பண்ணோம்னா, இந்த இடத்துல சைடு பட்டா போச்சுன்னா இப்போ அடுத்த சுற்று இதிலே பிடிங்க, சைடு பட்டா இந்த இடத்துக்கு வர மாதிரி பிடிங்க. அப்போ வந்து நல்ல டெப்த்து கிடைக்கும். சார் இப்போ பிடிப்பா இருப்பார், ஒரு அரை ஒரு பிடிச்சி போட்டு உள்ளே தள்ளி போட்டிங்கன்னா நல்ல டெப்த்து கிடைக்குன்னு வச்சுக்காங்களேன். அப்புறம் ஒரு நண்பர் கேட்டிருந்தார், எங்கே ப்ரோ சைலன்சர் காணாம்னு. சைலன்சர் கீழே எடுத்து போட்டேன் ப்ரோ, அது நிறையா வீடியோவில் சொல்லிட்டேன், நீங்கள் கிளியராக பாருங்கள். இல்லை ப்ரோ அதே மாதிரி நானும் சைலன்சர் ஆல்ட்ரு பண்ணி போடுறேன்னு கேட்டிங்கன்னா சொல்லுங்கள், அது ஒரு நான் ஷார்ட்ஸாக எடுத்து போடுறேன். ஏன்னா அதை வீடியோவாக மேக் பண்ண முடியாது, ஒரு ஷார்ட்ஸாக வேணால் மேக் பண்ணி போட்டு சொல்கிறேன் ப்ரோ. ஓகே நண்பா, ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, என்ன கேட்குறாருன்னா, ப்ரோ நீங்கள் 575 வந்து 605 வந்து பிகேடி டயர் யூஸ் பண்ணிக்கிறீங்களா, அது எப்படி இருக்குதுன்னு. ப்ரோ இதுக்கு முன்னாடி எடுத்து போட்டேன் ப்ரோ, பிகேடி டயர் நல்லா அருமையான மைலேஜ் நல்லா தான் இருந்துச்சு. இப்போ வந்து என்னோட ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா, பிகேடி டயர் ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு மனசுக்கு திருப்தி படல. அதனால் நான் வந்து 415க்கு நல்ல பையனாக வந்து எம்ஆர்எஃப் சக்தி லைஃப் ப்ளஸ் தான் எடுக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறேன் ப்ரோ. நீங்கள் எந்த டயர் இப்போ எடுக்கலாம், என்ன பிகேடி நல்லா இருக்குது ப்ரோ, இல்லை நீங்கள் போய் சொல்கிறீங்க பிகேடி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஆனால் என் கணக்கு போட்டு பார்த்தா இன்றைக்கி வந்து எம்ஆர்எஃப் சக்தி லைஃப் ப்ளஸ் வந்து 40,600 ரூபாயாம், இதே பிகேடி வந்து 42,600 ரூபா ப்ரோ. அதனால் வந்து நீங்கள் எந்த டயர் பெஸ்ட்டு, எது ஓடி எனக்கு நல்ல மைலேஜ், நானும் எடுத்து போட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் இந்த பேட்சில் வந்த டயர் எதுவுமே போன வருஷம் எடுத்து போட்ட டயர் ஒன்றுமே பெருசாக மனசுக்கு திருப்தி படல. ஃப்ரண்ட் டயர் ஓரளவுக்கு எனக்கு என்னமோ பிடிச்சிருக்குது, ஆனால் பேக் டயர் என்னமோ மரம்னு ஓடுற மாதிரி இருக்குது. எனக்கு ஒன்றும் பேக் டயர் வந்து மனசுக்கு திருப்தியாக படலை ப்ரோ. அதனால் மேக்ஸிமம் வந்து சக்தி லைக் தான் எடுக்கலான்னு, எம்ஆர்எஃப் தான் எடுக்கலான்னு. நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் எது நல்லா இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லுங்கள், அந்த டயர் எடுத்து போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, அவர் என்ன அதில் ஒரு ஆசைன்னு தெரில ப்ரோ நீங்கள் சைட்டுக்கு போய் ஓட்டுறீங்க ஓகே வீடியோ, அதே வந்து நீங்கள் சைட்டை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரலாம் ஒரு வீடியோ எடுங்க ப்ரோ, வீட்டுக்கு வந்து க்ளோஸ் பண்ணுங்க ப்ரோ அப்படிங்கிறீங்க. அது நீங்கள் சொல்கிறதுக்கோசரம் அந்த ப்ரோக்கோசரம் ஏன்னா 5-6 வீடியோவில் நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. அதனால் வளைச்சி அதே கமெண்ட் அவர் பண்ணுறாரு. அவருக்கோசரம் இன்றைக்கி இந்த சைட் அவ்வளோதான், இது ஒரு வயலு தான், ஒன்றும் பெருசாக இல்லை, எல்லாம் மீதி எல்லாம் வெள்ளாமல் இது சோள கட்டு இருந்துச்சு. அதனால் வந்து பில்லு அதிகமாக இருக்குதுன்னு ரொட்டேட்டரில் ஓட்டி போட சொன்னார், வந்தோம். அதனால் இப்போ இதை ஓட்டிட்டு உங்களுக்கு அந்த ப்ரோக்கோசரம் வீட்டு வரலாம் போகிற வீடியோவை கன்டினியூ பண்ணி போடுறோம், ஓகேவா? டோன்ட் ஃபீல் பண்ணாதீங்க ப்ரோ, கண்டிப்பாக இன்றைக்கி நீங்கள் கேட்டது போடுறேன், ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம கோவில் முன்னத்துக்கு இப்போ எப்படி ப்ரோ ஓட்டுறாரு, ஓரளவுக்கு வாட்டமாக திருப்ப ஆரம்பிச்சிட்டாரா, என்ன பண்ணுறாரு? எனக்கு என்னமோ ஒரு 100க்கு ஒரு 60% தேர்ன மாதிரி தான் தெரியுது, ஒன்றும் பெருசாக இல்லை. இன்னும் கொஞ்சம் இந்த டர்னுங்கெல்லாம் கொஞ்சம் மேலே ஏறி ஒண்டை கட் பண்ணுறாரு ப்ரோ. நம்ம ரொட்டேட்டரோட டெப்த்து இவ்வளோ தான் ப்ரோ.
அந்த அளவு போகும் ப்ரோ. ஃபுல்லாக விட்டா வந்து கரெக்டாக ஒரு 3/4 அடி கேரண்டியாக எடுக்கும் ப்ரோ. அடித்து சொல்கிறேன் ப்ரோ. உங்களுக்கு தெரியுதா ரொட்டேட்டரோட டெப்த் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குதுன்னு? வண்டி ஆனால் ஸ்லோவாக தான் ப்ரோ போகுது. ஆனால் வேகமெல்லாம் நாங்களாம் ஓட்டல ப்ரோ. 5 RPM ஓடுது ப்ரோ. லோ 2 தான் ப்ரோ. இதில் வேறு ஒரு பிரதர் என்ன கேட்குறாருன்னா, ப்ரோ H2வில் ரொட்டேட்டர் ஓட்டலாமான்னு கேட்குறாரு ப்ரோ. H2வில் எப்படிங்க ப்ரோ நீங்கள் ரொட்டேட்டர் ஓட்டுவீங்க? மீடியம் 1லேயே ரொட்டேட்டர் போகாது ப்ரோ. ஆனால் அதெல்லாம் பெரிய விஷயம் ப்ரோ. H1ல் போட்டு ஓட்டுறதெல்லாம் பெரிய விஷயம் ப்ரோ. நம்மளாம் வந்து எங்கள் ஏரியாவில் மேக்ஸிமம் பைசான் பையில் லோ 1 இது மாதிரி பெரிய வண்டிக்காரெல்லாம் ஒரு லோ 2. ஜாண்டியரில் ரொட்டேட்டர் லோ ஃபஸ்ட்டு தானா, செகண்ட் இல்லையா? 52 மட்டும் தான் லோ செகண்ட். கீர் பிரேக் மட்டும் தான். ஓ, அதாவது பெரிய வண்டி ஜாண்டியர்லேயே பெரிய வண்டி எல்லா வண்டிலையும் வந்து கியர் பாக்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறதுனால பெரிய வண்டிக்கெல்லாம் வந்து லோ செகண்ட் யூஸ் பண்ணுவாங்களாட்டுக்குது. சும்மா தரிசனத்துக்கு ப்ரோ. நீங்கள் என்ன ப்ரோ வாழைக்கட்டையில் எப்படி ப்ரோ அப்படி ஓட்டுறதுன்னு அது ஒரு திருப்பி என்ன கொஸ்டினே கேட்டுறாதீங்க. நான் வாழையை பற்றி பேசவே இல்லை ப்ரோ. எங்கள் சைடு பழம் சாப்பிட்றது கூட இல்லை ப்ரோ. நான் எங்கே போய் வாழை மரத்தை ஓட்டுறது? அதனால் வந்து நான் சொல்கிறது தரிசு நிலம், பருத்தி காடு இது மாதிரி பழப்பட்ட நிலத்தை ஓட்டுறது தான் ப்ரோ. லோ செகண்ட் ப்ரோ. கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சுன்னா பாருங்க. இப்போ என்ன வேலை பண்ணுறான்னு பாருங்க. கொண்டு போய் கல்லுக்கட்டில் கொண்டு போய் முட்டு விட்றான். ஏன் கொஞ்சம் வாட்டமாக திருப்பினா என்ன? இதை கூட நீங்கள் ஏன் ப்ரோ கோகுலை திட்டுறங்கிறீங்க. நல்லா தான் ஓடிக்கணும் இப்போ 4 சுற்று. இப்போ கொண்டு போய் கல்லுக்கட்டில் போய் ஃப்ரெண்டு வீல் இடித்து திருப்புறான். இப்படி இடிக்கிறது பிரச்சனை இல்லை ப்ரோ. ஒவ்வொரு வண்டியில் பாருங்கள், ரொட்டேட்டர் அதிகம் ஓட்டுற வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோட்டில் போகும்போது லைட்டாக என்னமோ முன்னாடி நாய் வேலை மாதிரி தான் இப்படி போவோம், டிங் 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 டிங்னு. அது வந்து என்ன காரணம்னா, நம்ம ஆளுங்க பவர் ஸ்டேரிங்கை வந்து வரப்பில் கொண்டு போய் அடிக்கிறதும் கல்கட்டில் கொண்டு போய் அடிக்கிறதும் தான். அந்த இதே வந்து லெஃப்ட் சைடு வீலை பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது, அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி சுத்தம். ஆனால் ரைட் சைடு வீல் மட்டும் ரோட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே நல்ல பாம்பு மாதிரி நெளிஞ்சின்னு போகும். இதுக்கு என்ன காரணம்னா அந்த கல்லுக்கட்டில் போய் இடிக்கிற காரணமே தான். அதே மாதிரி லோடிங் ஓட்டும் போது கொஞ்சம் தூக்க விட்றாங்களோ ஃபுல் லோடு போட்டு, அந்த நண்பர்கள்லாம் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா தூக்கிட்டு போய் ஒரு கல்லுக்கிட்டு வர அடிக்கிறது, போய் மண்ணு திட்டு மேலே நங்குன்னு போய் குத்துறது முன்னாடி டயரு. இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து ஓட்டணும் ப்ரோ. தூக்க விட்றதெல்லாம் பெருசு இல்லை, தூக்கிறது யார் வேணாலும் ஷோ காட்டலாம். ஆனால் வண்டி சேஃபாக கீழே இறக்கணும். அதுதான் லவுக்குன்னு கிளச்சு எழுதக்கூடாது. லவுக்குன்னு நீங்கள் கிளச்சு எழுத்திங்கன்னா வண்டி திப்புன்னு தான் விழுவோம். கிளச்சை லெவலாக கொடுத்தீங்கன்னா லெவலாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வண்டி பூவாட்டு இறங்கிக்கும் லோடிங்கில். நாங்களும் எவ்வளோ லோடு ஓட்டுறோம் ப்ரோ. எங்களுக்குலாம் எப்பயோ ஒரு ஐட்டம் வேணும்னு தூக்க விட்டா கூட தூக்க மாட்டேங்குது. ஆனால் ஒவ்வொரு சைடு பார்த்தா தூக்கிறதே ஒரு பொழப்பாக வச்சுருக்கிறாங்க. யூடியூப்பை திறந்து பார்த்தாவே போதும், போயிட்டு ஆடுது ப்ரோ. பாரு எப்படி தான் 2 வீல்லையே ஓட்டுறாங்கன்னே தெரில ப்ரோ. நம்மளதை பொறுத்த வரலாம் அந்த அளவுக்குலாம் இல்லை ப்ரோ. அப்புறம் ஒரு நண்பர்கள் கேட்டிருந்தாங்க 5/8 பைக்கு வெயிட்டுகளை போடுங்க ப்ரோன்னு. உங்களுக்கு தெரிஞ்ச யாராச்சும் பஞ்சாப்காரர் பேசுகிற மாதிரி இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் ப்ரோ. பஞ்சாப் சைடு மட்டும்தான் வந்து 5/8 பைக்கு வெயிட்கள் அவங்க போடுறாங்க ப்ரோ. நம்ம தமிழ்நாட்டில் யாராச்சும் 5/8 பைக்கு வெயிட்கள் ஏற்றி தராங்கன்னா சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச எந்த ப்ரோவர்ஸோ லோக்கலில் 5/8 பைக்கு வெயிட்கள் போட்டிருந்தாங்கன்னா சொல்லுங்கள். அங்கே பிடிச்சிருந்தா அங்கே கேட்டு பார்க்கலாம் ப்ரோ. கம்பல்சரி அது வெயிட்கள் போட்டால் தான் வந்து கொஞ்சம் வயசான இது 5 கலப்பை கொஞ்சம் 5 கலப்பைக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் ப்ரோ. வண்டி தூக்காது. முன்னாடி வீல் இப்போ என்னன்னா ஆம்பு கலப்பைக்கே ஃபுல் டெப்த்து கொடுத்தா பட்டும் படாத போகுது. புரிஞ்சுது அந்த ஓலி எடுத்து வந்தாலும் போடு வண்டி சுற்றிக்கும். அதனால் வந்து யாராச்சும் உங்கள் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் அவ்வளோவா தமிழ்நாட்டில் எங்கேயாச்சும் வந்து 5/8 பைக்கு உங்கள் ஊரில் ஃப்ரெண்ட் வெயிட்டு 4 ட்ரை ஏற்றிருந்தாங்கன்னா சொல்லுங்க ப்ரோ. நானும் தெரிஞ்சுக்கிறேன், என் வண்டிக்கும் போட்டுக்கிறேன். ஏன்னா இங்கே எங்கள் சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரலாம் எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே 5/8 பைக்கு வெயிட்டுகள் இல்லை ப்ரோ. இந்த பஞ்சாப்காரன்கிட்ட தான் இருக்குது. ஆனால் அவனுங்கள்ட்ட பேச முடியல. அவனுங்க அவங்களையே நம்ம பாஷையே நமக்கு தக்க புக்கா. நாம் எங்கே போய் ஹிந்தி போய் பேச போகிறோம்? அதனால் வந்து நம்ம தமிழ்நாட்டில் யாராச்சும் 5/8 பைக்கு வெயிட்கள் இருக்குதா, இல்லை நம்ம கம்பெனியில் கேட்டால் வந்து ஆர்டர் போட்டால் கூட 5/8 பைக்கு மேனுவலாக வெயிட்கள் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க ப்ரோ. அதனால் வந்து கொஞ்சம் நம்ம தமிழ்நாடு அவ்வளோ தமிழ்நாட்டில் எங்கேயாச்சும் வெயிட்கள் மகேந்திரா 5/8 பைக்கு செப்பரேட்டாக போட்டு தராங்கனாலும் சொல்லுங்கள். பஞ்சாப்காரர் எனக்கு ரொம்ப பழக்கம் ப்ரோ அப்படின்னு சொல்லி எத்தனையோ டிராக்டர்காரர் இருப்பீங்க. அப்படி இருந்தாலும் சொல்லுங்கள். நம்பகமான ஆளாக இருந்தால் பணம் கட்டலாம் ப்ரோ. ஏன்னா அதுதான் பிரச்சனையே இப்போ.
அவங்க என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு பே பண்ண சொல்கிறாங்க அமௌண்ட்டை, அதுக்கப்புறமேட்டு நாங்கள் கொரியர் பண்ணுறோங்கிறாங்க. அதுதான் எனக்கு பிரச்சனையாக இருக்குது. அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச யாரோ தமிழ்நாட்டில் வெயிட்டுக்கள் போடுறீங்களோ இல்லை பஞ்சாப்காரரோ யாராக இருந்தாலும் சொல்லுங்கள் ப்ரோ. அதுக்கு ஒரு கணக்குக்கு ஒரு 200 கிலோ ஃப்ரண்ட் வெயிட் ஏற்றுற மாதிரி கல் வேணும். அது கல் முன்னாடி அதோட பட்டை செட்டு, அதுக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட் வேணுமோ எல்லாமே. அது வந்து நாம் இங்கே கட் பண்ணி போடலாம் ப்ரோ. அது வந்து கேஸ்டிங்கில் வந்து முன்னாடி செஞ்சு போடுவாங்க, இரும்பில் செஞ்சு போட மாட்டாங்க. இரும்பில் போட்டால் காஸ்ட் அதிகமாக வரும். அதனால் வந்து என்ன ரேட்டு வரும்னு கொஞ்சம் கேட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் ப்ரோ. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். நான் பிடிச்சிருந்தா ஒரு செட்டு அந்த 585 மட்டும் வெயிட் கல் போட்டுக்கிறோம். கம்பெனியில் ஆனால் இல்லை ப்ரோ. நீங்கள் கம்பெனியில் கேளுங்க ப்ரோன்னு சொல்லாதீங்க. கம்பெனியில் கம்பல்சரி இல்லை, வெயிட் கல் இல்லை. இப்போ கூட 2 நாளைக்கு முன்னாடி கூட கேட்டு வந்தேன், ஆனால் இல்லை ப்ரோ. அப்புறம் ஒரு நண்பர்கள் கேட்டிருந்தாங்க, நிறையா பேர் கேட்டிருந்தாங்க. ஷார்ட்ஸ் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் ப்ரோ, 655. அது நிறையா நண்பர்கள் கேட்குறீங்க, வண்டி ப்ரோ எடுக்கிறீங்களா டெமோ வண்டியானு. இல்லை ப்ரோ, போன கம்பெனிக்கு சும்மா டைம் போர் அடிக்குது அப்படின்னு சொல்லி சாய் வாங்கி ஒரு ரவுண்டு அடித்து பார்த்தோம் ப்ரோ. ஆனால் பொய் சொல்ல ப்ரோ, உண்மையாலுமே ஒரு லக்ஸுரி கார் ஓட்டுற மாதிரி தான் ப்ரோ. வண்டி ஒவ்வொரு கியருக்கும் ஒவ்வொரு இன்சல் காட்டுது ப்ரோ. அந்த வண்டியில் என்ன என்ன இல்லை, எல்லா ஃபெசிலிஸ்ட் இருக்குது ப்ரோ. ரோடு கிலோமீட்டர் ஸ்பீடு கூட அதில் காட்டுது ப்ரோ. என்ன சொல்கிறது, 10ல் போகிறோமா 20ல் போகிறோமா எல்லாம் காட்டுது. கிரேப்பர் இருக்குது, டூயல் கிளச் இருக்குது, ஆக்சிலரி வால்வு இருக்குது, ஹேண்ட் பிரேக் கூட கார் மாதிரி கொடுத்து வச்சுக்கிறான் ப்ரோ. ஷெட்டில் கியர் இருக்குது, பவர் சூப்பர் பவர் சேவிங் மோடு, நார்மல் மோடு, டீசல் சேவரு. அவங்க கம்பெனியிலேருந்து கேட்டால் வந்து 16 லட்சம் சொல்கிறாங்க ப்ரோ. 16 லட்சத்தை அள்ளி விரைச்சிட்டு என்றைக்கு அதை சம்பாதிக்கிறது தெரில. ஆனால் வண்டி வேணால் ஓட்டுறதுக்கு அருமையாக இருக்குது. இங்கே கூட எடப்பாடி பக்கத்தில் ஒரு 2 கஸ்டமர் இருக்கிறாங்க. அவங்க வந்து கொடுக்குறத பார்த்தா 65 HP எனக்கு 4.5 லிட்டர் தான் ப்ரோ பவர் ஷேரிங் மோடில் போகுது அப்படிங்கிறாங்க. யாராச்சும் அந்த 655 வச்சுருந்தீங்கன்னா அந்த நண்பர்களுக்கு எனக்கு கொஞ்சம் கமெண்ட் சொல்லுங்கள் ப்ரோ. அந்த வண்டி டீசல் எப்படி போகுதுன்னு சொல்லுங்கள் ப்ரோ. நம்ம மினிமம் எவ்வளோ டீசல் போகுதுன்னு சொல்லுங்கள், அதுக்கப்புறமேட்டு நாங்கள் அதை பற்றி யோசிக்கிறோம். அதனால் வந்து ஆனால் 2 வண்டிக்காரர் கேட்ட வரல என்னங்கிறாங்க, 655 வந்து நம்ம கொடுக்குற டெப்த் வரலதாங்கிறாங்க. அதனால் ரொட்டேட்டருக்கு மினிமம் டீசல் எவ்வளோ எடுக்குதுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ரோ, நானும் தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் வண்டி அந்த வண்டியெல்லாம் ஓட்டிவிட்டா இந்த 585 தோற்று போயிட மாட்டேங்குது. இப்போ அது பெஸ்ட்டுன்னா இப்போ அதை ஓட்டி பார்த்தா அது என்ன கப்பல் மாதிரி இருக்குது. இவர் தான் ஓட்டினாரு பாருங்க, எப்படி ஆகுது, பயங்கரமாக இருந்துச்சு. அதனால் வார்த்தையே இல்லை, சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. வண்டி விட்டு இறங்க மாட்டேங்கிறான், 2 ரவுண்டு அடிச்சுட்டு வந்துட்டு. அதில் என்னடானா அவங்க வச்சுக்கிறதே கொஞ்சம் டீசல் தான் வச்சுக்கிறாங்க. அது இவனுக்கு பொறுக்கல, அலாரம் அடிச்சுக்கிட்டே இருக்குது. அப்பயே 2 சுற்று போயிட்டு வந்துட்டான். அதனால் வந்து சும்மா டெமோ தான் பாரு ப்ரோ, ஓட்டி பார்த்துட்டு வந்தோம். நமக்கு அந்தளவு ஓட்டலை, பார்க்கலாம் ஃபியூச்சரில் என்ன அதுக்கு வேணும் சான்ஸ் கிடைச்சா வேணால் எடுப்போம். இப்போதைக்கு எதுவும் வண்டி எடுக்கிற ஐடியா இல்லை ப்ரோ. அதனால் அதையே திருப்பி கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அதனால் இப்போதைக்கு எதுவும் வண்டி எடுக்கிற ஐடியா இல்லை ப்ரோ. ஃபியூச்சரில் ஐடியா இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே நண்பா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, கம்பல்சரி கமெண்டில் கேளுங்க. கமெண்டில் நான் என்னால் முடிஞ்சதெல்லாம் பார்த்து அதில் ரிப்ளை கொடுத்துட்றேன். அதில் முடியாததெல்லாம் கிளியராக உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். ஒன்று சொல்ல முடிஞ்சால் சொல்லி அதை விளக்கமாக கொடுத்துட்றேன். இல்லையா அது உங்களுக்கு செய்முறையாக பண்ண முடியும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணும் ப்ரோ. அது அந்த டைமிங் கிடைக்கும் போது தான் பண்ண முடியும். இப்போ அலைன்மெண்ட் வீல் கூட கேட்குறீங்க, அது நான் ஒரு வேணும்னா அலைன்மெண்ட்டை மாற்றி விட்டு தான் உங்களுக்கு வீடியோவில் காட்டினா தான் உங்களுக்கு புரியும். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கம்பல்சரி உங்களுக்கு நீங்கள் கேட்டதெல்லாம் ஒவ்வொன்றும் நான் அப்டேட் பண்ணுறேன் ப்ரோ. ஃபீல் பண்ணாதீங்க ப்ரோ, என்ன நான் கேட்டதை மட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க, வேறு இங்கே கேட்கறதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. எல்லாத்துக்கும் நான் ஒரு பேப்பர் போட்டு எழுதி வச்சுட்டு தான் ப்ரோ இருக்கிறேன். அதனால் நீங்கள் கேட்குறதெல்லாம் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாத்துக்கும் எனக்கு அதுக்கு என்ன சொல்யூஷன் எனக்கு தெரியும், ஆனால் ஒட்டுக்க என்னால் கொடுக்க முடியல. அப்புறம் ஒரு நண்பர் கேட்டிருந்தார், ஏன் ப்ரோ வீடியோ 9 மணிக்கு லான்ச் பண்ணுறீங்க, கொஞ்சம் முன்னாடியே 8 மணிக்கு லான்ச் பண்ணுங்க அப்படின்னு. அது 9 மணி என்னுடைய எப்படி சொல்கிறது, நான் யூடியூப்பில் வீடியோ இப்போ போட்டதுலேருந்து கொஞ்சம் 9 மணிக்கு போட்டால் தான் எனக்கு ஒரு லக்கு மாதிரி ஃபீல் பண்ணுறேன். அதனால தான் நான் 9 மணிக்கு அதை டைமிங் போட்டுக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை ப்ரோ. ஓகே ப்ரோ, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். இன்றைக்கி வீட்டு வரலும் போகிறதா உங்களுக்கு அந்த இன்னும் அந்த ப்ரோவோட பேர் சேனல் நேம் தெரில, வீட்டு வரலும் போடுறதா உங்களுக்கு வீடியோ எடுத்து க்ளோஸ் பண்ணுறோம் ப்ரோ. பாய், டேக்கர். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். எவடா அப்படி ஓரமாய் வா.
அப்படியே குரங்க ரோடு பிடிக்கிறான்டா. ப்ரோ நாங்கள் போட்ட கள்ளச்செடியெல்லாம் பாருங்கள் எப்படி முளைச்சிருக்குதுன்னு. எல்லாம் களை வெட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் கும்முன்னு முளைச்சிருக்குது. எதுவும் யாரும் எங்களை தப்பு சொல்கிற அளவுக்கு முளைக்கல. ஏதோ இந்த கல்லுக்காட்டில் இவ்வளோ சோளம் முளைச்சதே பெருசு. உங்களுக்கு கல்லுக்காட்டில் இந்த அளவுக்கு முளைச்சதே பெருசு. சே கள்ளச்செடி எங்கடா பொழுது நிற்கும் பேசிக்கிட்டே இருக்கிறமா. வாய் அப்படியே டங்கு ஸ்லீப் ஆகுது. ஓரமா வா. தாத்தாவுக்கு கடைசி அந்த ஓரத்தில் ஒரு சுற்று வந்தால் தான் மனசு அடைக்கும். இல்லைன்னா மனசே அடைக்காது. இந்த மாதிரி வண்டி யாராச்சும் வச்சிருக்கான்னு கேளுங்க. யார்கிட்ட இல்லைங்கிறான் ப்ரோ. நீங்கள் மகேந்திரா 605S அதாவது ஃபெசிலிட்டிஷன் இன்னும் தமிழ்நாட்டில் 13 வண்டி கொடுத்தாங்க ப்ரோ. என்கிட்ட ஒன்று இருக்குது. இன்னும் 12 வண்டி யார் யார்கிட்ட இருக்குதுன்னு கொஞ்சம் தெரிஞ்சால் சொல்லுங்கள் ப்ரோ. உங்கள் ஊரில் அந்த வண்டி இருந்தால் கூட சரி. இது எங்கள் ஊரில் ஒரு வண்டி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ப்ரோ. நானும் தெரிஞ்சுக்கிறேன். இது லாட்ரி பம்பு டர்போ இன்ஜினு. இது யார்கிட்ட இருக்குதுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். மொத்தம் தமிழ்நாடுக்கு 2013 13 வண்டி கொடுத்தாங்க. 13 டிஸ்ட்ரிக்கு. இப்போ மொத்தம் எத்தனை வண்டி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஏன்ட்டு ஒன்று இன்னும் 12 வண்டி எங்கே இருக்குதுன்னு சொல்லுங்கள். வாடா. சரி தாத்தா. எவ்வளோண்ணா? சரி தாத்தா வரேன் தாத்தா. வர போலாம். திரும்ப என்ன லைலாண்டா திருப்புற டிராக்டர் தானே திருப்பு போகட்டும். இடிச்சுட்டா போவாதான். இடிச்சுட்டாலும் திட்டுவான அவனுக்கு பயம் இருக்கும்ல. எப்படி பெரிய போகிறோம். ஒரு நண்பருக்கு ஒசரம் நீ ரிட்டர்ன் ஓட்டிட்டு வீட்டுக்கு போகிற வரலாம் வீடியோ வேணும். வீட்டுக்கு போகும்போது நான் பாட்டு போடுவேன். அதையும் விட்டுட்டாங்களா? பொறுத்து நெல். என்னைக்குமே இத்தனை வீடியோ எடுத்துக்கிட்டோம்டா. ரிட்டர்ன் வீடியோ இன்னைக்கு தானே நம்ம ஷூட் பண்ணுறோம். மைனேஜ் எனக்கு தெரியுது. இப்போ வேற இதில் என்ன ஒரு பிரச்சனைனா ப்ரோ, கோகுல் வேற என்ன மனசுக்குள்ளே திட்டிகிட்டு போவான். போகும்போதையும் தான் வீடியோ போடக்கூடாதுங்கிறீங்க, வரும்போதையும் தான் வீடியோ போடக்கூடாது. சரி சைட்லேயும் தான் வீடியோ போடக்கூடாது. சரி ஆடியோ போடக்கூடாதுங்கிறீங்க. வீட்டுக்கு போகும்போதுனாச்சும் பாட்டு கேட்டுட்டு போவோம். இப்போ அதுக்கும் இல்லாத இன்னைக்கு ரிட்டர்ன் எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்களா? அப்படி ஒரு நண்பருக்கொசரம் ஒரு சப்ஸ்கிரைபருக்கொசரம் ரிட்டர்ன் வீடியோ ஷூட் பண்ணுறோம். சிரிச்சுட்டே போவோம் பாரு. அடியங்கப்பா நீ பாடுறா. எனக்கு கீழே போட்டுறாத. ஓட்டுறங்கிற பேர்ல என்ன தூக்கி கீழே வச்சு புரிய கேட்டுக்குது. ஓர டைம்ல போக மாட்டான் வேகமா. பாருங்க இன்னொரு 5வது இப்பதான் மாத்திருக்கானா பாத்துக்கோங்க. எவ்வளவு ஸ்லோ ஓட்டுறாரு பாருங்களா. ஓகே நண்பா. ப்ரோ நீங்கள் கேட்டீங்களா ரிட்டர்ன் வீடியோ வந்துட்டோம். அவ்வளோதான். வீட்டுக்கு பக்கமாக வந்துட்டோம். வீட்டுக்கு பக்கத்தில் தான் ஓட்டணும். அவ்வளோதான் வந்துட்டோம். இன்னைக்கு ரெஸ்ட் அவ்வளோதான். இனிமேல் நாளைக்கு தான். இன்னைக்கு இனிமேல் ஒன்றும் இல்லை. மழை வர ஆரம்பிக்குது. எந்த பார்ட்டியும் கூப்பிடல. அதனால நாளைக்கு ஓட்டிக்கலாம். பொறுமையாக ஆள் இல்லாத இடத்துல நமக்கு காரணம் அடிக்கிறான் அவன். டேய் உள்ள இப்படி நிறுத்த. சரி நிறுத்து அப்படியே நிறுத்த. அப்படியே நிறுத்த. சொன்னது செய்ய. காலையில் எடுத்துக்கலாம். ஆஃப் பண்ணு. ஓகே ப்ரோ, நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு சைட்டில் போயிட்டு ரிட்டர்ன் வந்தாச்சு. வீட்டுக்கே ஓட்டிட்டு ஒரு 3/4 மணி நேரம் ஓட்டினோம். ஓட்டிட்டு வீட்டுக்கே வந்துட்டோம். இதில் வேறு கோகுல வந்து இப்படி திருப்பி நிறுத்துட்டா அப்படி திருப்பி நிறுத்துட்டான்னு வேறு கொஸ்டின்னு. அவ்வளோதான். இன்னுமே என் மவங்கிறான். அவனோட விளையாட வேண்டியதான் நான் 1/2 அன் ஹவருக்கு.
ஓகே பாய், மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.